Hello friends, welcome to Practice Programming. இன்னைக்கு பைத்தான் சீரீஸ்ல செஷன் 23ல நம்ம பார்க்க போறது abstract class. நம்ம இதை கொஸ்டின் ஆன்சர் டைப்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். Then it will be easy for you to understand. What is abstract class? A class with one or more abstract method is called abstract class. This can be considered as a blueprint to another class. Say for example, நீங்க ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிட்டீங்க abstract சொல்லிட்டு. அதுல உள்ள மெத்தட்ஸ் எல்லாமே நீங்க டிக்ளேர் பண்ணிருப்பீங்க. ஆனா அதுக்குள்ள இம்ப்ளிமெண்டேஷன் அந்த கிளாஸ்ல இருக்காது. அதனால this class will be considered as a blueprint to another class. Based on the blueprint, we have to give implementation in the subclass. இதுல அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் சொல்றது வந்து மெத்தடுக்கு டிக்ளரேஷன் மட்டும் இருந்து அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் இல்லைன்னா அந்த மெத்தட்ஸ் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். What is abstract method? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி method with only declaration, not the implementation. Implementation எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா implementation will be written in the derived class or the subclass. What is concrete method? The method with implementation is concrete method. அதாவது நம்ம வழக்கமா எழுதுவோம் இல்லையா ஒரு மெத்தட், அந்த மெத்தடுக்குள்ள அதோட இம்ப்ளிமெண்டேஷனும் கொடுத்துருப்போம். அதாவது சம்மேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதிருந்தீங்கன்னா அந்த சம்மேஷனுக்குள்ள நம்ம எப்படி சம் பண்ண போறோம் அப்படின்ற இம்ப்ளிமெண்டேஷன் டீடைலும் நம்ம கொடுத்துருப்போம். அதை தான் நம்ம வந்து கான்கிரீட் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கேன் ஹேவ் கான்கிரீட் மெத்தட்ஸ். எஸ், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அப்பார்ட் ஃப்ரம் தட் இட் கேன் ஹேவ் எனி நம்பர் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் அண்ட் கான்கிரீட் மெத்தட்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நம்ம சொல்றதுனால அதுல வெறும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுல கான்கிரீட் மெத்தட்ஸும் இருக்கலாம். ஆனா அதுல அட்லீஸ்ட் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாவது இருக்கணும். அப்பதான் அதை அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி எத்தனை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வேணாலும் அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள இருக்கலாம். How Python support abstraction? Actually, Python does not support abstraction directly. For that, it provides ABC module. பைத்தான்ல ஏபிசி அப்படின்னு ஒரு மாடியூல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த மாடியூலை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ் அப்படின்னு அதுல ஒரு கிளாஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி we have to define abstract classes in our program. எக்ஸாம்பிளுக்கு from ABC import ABC, abstract method. ஏபிசின்றதுல இருந்து நம்ம எதை இம்போர்ட் பண்ணியிருக்கோம், ஏபிசியையும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடையும் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். When the method is treated as abstract method. ஓகே, நான் இப்ப சொல்லிட்டேன் ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன், அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கல, அதை வந்து நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மெத்தட் எழுதிட்டு நம்ம பாஸும் கூட கொடுத்துருக்கலாம். நம்ம பேரண்ட் கிளாஸ் சைல்ட் கிளாஸ் அதை இன்ஹெரிட் பண்ற அந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் பேரண்ட் கிளாஸ்ல ஒரு சில மெத்தட்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாம பாஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். சைல்டு கிளாஸ்ல அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கலாம், அதை நம்ம ஓவர் ரைட் பண்றோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ அதே மாதிரி இருக்கிறதா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு we have to decorate the method with the keyword abstract method. நீங்க ஏபிசின்ற மாடியூல்ல இருந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை இம்போர்ட் பண்ணிருக்கீங்க. அந்த மெத்தடை நம்ம மெத்தட் டிக்ளரேஷன் எழுதும் போது அட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்ற டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கணும். அப்பதான் அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா கன்சிடர் ஆகும். சரி, இப்ப அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதுல ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கணும். இட்ஸ் லைக் அ ப்ளூ பிரிண்ட். அதுல டிக்ளரேஷன் மட்டும்தான் இருக்கணும், இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்துட்டோம். அதோட கான்கிரீட் கிளாஸும் நம்மளோட அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள இருக்கலாம் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இப்ப why do we need abstract class? நமக்கு abstract class எதுக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா when there is a requirement to design large functional unit. ஒரு பெரிய அப்ளிகேஷன், ஃபங்க்ஷனல் அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்க. அப்ப வந்து நீங்க டாப் லேயர்ல, அதாவது டாப் மோஸ்ட் கிளாஸை நீங்க அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கொடுத்துட்டு அதுல நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுல இருந்து நீங்க டெரைவ் பண்ற சப் கிளாஸ்ல நீங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல் ஸ்பெசிபிக்கா அந்தந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். Next, to provide common interface for different implementation component. அதாவது நான் சொன்ன மாதிரியே இப்போ லார்ஜ் ஃபங்க்ஷனல் யூனிட்ல நிறைய டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் காம்பனன்ட்ஸ் இருக்கும்.
சப் யூனிட்ஸ் இருக்கு. அந்த சப் யூனிட்டுக்கெல்லாம் இஃப் யூ வாண்ட் டு ப்ரொவைட் காமன் இன்டர்ஃபேஸ், ஒரு காமன் இன்டர்ஃபேஸ் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னும் போது அதை அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல நீங்க கொடுக்கலாம். இங்க வந்து நம்ம ஆக்சுவலா என்ன பண்றோம்னா ஹைடிங் த இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஷோஸ் ஒன்லி த ஃபங்க்ஷனாலிட்டி டு த யூசர். அதாவது வாட் கேன் பி டன் நம்ம சொல்றோம், பட் ஹவு இட் கேன் பி டன்ன்ற இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ் வந்து ஹைட் பண்ணியிருக்கோம் யூசருக்கு. ஆல்ரெடி நம்ம ஊப்ஸ் கான்செப்ட்ல உள்ள அப்ஸ்ட்ராக்ஷன் பத்தி பார்க்கும்போது இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல் ஷுட் நாட் பி விசிபிள் டு த யூசர். அவங்களுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு தெரியணும், அதை வச்சு அக்சஸ் பண்ண முடியணும், அவ்வளவுதான். பட் ஆனா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோன்றது யூசருக்கு தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஊப்ஸ் கான்செப்ட் அப்ஸ்ட்ராக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், do we need to implement all the abstract method in sub class? அதாவது நான் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், அது கீழே ஒரு 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கு. இந்த 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ல என்னோட சப் கிளாஸ்ல ரெண்டையுமே நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, யூ ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இன் த சப் கிளாஸ். நீங்க ஏதாவது ஒரு மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னீங்கன்னா இட் வில் த்ரோ எரர். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஃபோர்ஸ் சப் கிளாஸ் டு இம்ப்ளிமெண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ். இந்த பாயிண்ட் நம்ம எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். ஃப்ரம் ஏபிசி இம்போர்ட் ஏபிசி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். இந்த வழியில தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ண முடியும் நம்ம பார்த்தோம். கிளாஸ் ஏபிசி கிளாஸ், இது வந்து நான் கொடுத்திருக்க நேம். நீங்க எனி நேம் யூ கேன் ப்ரொவைட். ஏபிசி கிளாஸ் ஏபிசி அப்படின்றதுல இருந்து இதை டிரைவ் பண்றோம். இதுல டிஃபைன் ஏபி மெத்தட் செல்ஃப். இதுல நம்ம பாஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். பாஸ்னா இதுல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது கிடையாது, ஜஸ்ட் மெத்தட் நேம் மட்டும் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட், இந்த கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன். A is equal to ABC class அப்படின்னு சொல்லிட்டு. Is it possible to create object for abstract class? பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால பண்ண முடியாது. It will throw error. Cannot instantiate abstract class. அதாவது ஏபிசி மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாம நம்மளால இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது, இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. இப்ப அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்படி கோட் பண்றதுன்றத பார்ப்போம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நான் கொடுத்துருக்க கிளாஸ் நேம் வந்து ஏபிசி கிளாஸ். இதை நம்ம யூஸ் பண்றதுக்காக இங்க ஃப்ரம் ஏபிசி இம்போர்ட் ஏபிசி அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், இது ரெண்டையும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இதை இம்போர்ட் பண்ணிட்டு தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ண முடியும். அதை தான் நான் இங்க பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஒரு மெத்தட் எழுதுவோம். அந்த மெத்தட் நேம் சைல்ட் நேம்னு வச்சுப்போம். அதாவது நான் கேட் அப்படின்னு கொடுத்தேன்னா அதோட சைல்ட் நேம் கிட்டன் அப்படின்னு வரணும். டாக் அப்படின்னு கொடுத்தேன்னா பப்பின்னு வரணும். இதுதான் நான் என்னோட மெத்தட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். இப்போ என்னோட நேம் ஆஃப் த மெத்தட் வந்து சைல்ட் நேம். இதை வந்து நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்ற டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதனால இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா கன்சிடர் ஆகும். இங்க வந்து நான் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கல, பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ let us try to create object for this abstract class. இப்போ நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணேன். இட்ஸ் throwing error, cannot instantiate abstract class ABC class without an implementation for the abstract method child name அப்படின்னு சொல்லிட்டு எரர் த்ரோ பண்ணிருக்கு. அதாவது என்னோட child நேம்க்கு இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாம I am not supposed to create object. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு உள்ள மெத்தடுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் எழுத போறோம் நம்ம பண்ண போற சப் கிளாஸ்ல. இப்போ நான் இங்க ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன் cat அப்படின்னு சொல்லிட்டு, which is derived from ABC class. இதுல என்னோட மெத்தடை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். சைல்ட் நேம் அப்படின்றது என்னோட மெத்தட். பிரிண்ட் cat kitten அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பியர், அதோட சைல்ட் நேம் கப் அப்படின்றத பிரிண்ட் பண்ணியிருக்கோம்.
So now I have three classes, cat, bear and dog. இந்த மூணு கிளாஸ்லயுமே என்னோட மெத்தட் சைல்டு நேம் அப்படின்றத நான் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குள்ள கோட் எழுதியிருக்கேன். Next, let us create object for this. இப்ப பீன்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் பியர்க்கு. அதுக்கப்புறம் வந்து சி ஆப்ஜெக்ட் ஃபார் கேட், டி ஃபார் டாக் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுல இருந்து அந்த மெத்தடை நம்ம கால் பண்றோம் பி டாட் சைல்ட் நேம், சி டாட் சைல்ட் நேம், டி டாட் சைல்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. Now let us execute. இப்போ இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிட்டு எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்குது. நம்ம என்ன இங்க பிரிண்ட் பண்ணிருக்கோமோ அது நமக்கு அவுட்புட்டா கிடைக்குது. நெக்ஸ்ட் let us try one thing. இப்போ என்னோட மெத்தடுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ஏபிசி கிளாஸ்ல கொடுக்கல. அதே மாதிரியே சப் கிளாஸ்லயும் மெத்தடுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்காம நான் ட்ரை பண்ணா என்ன எரர் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இதே ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராம்ல நான் ஏபிசி கிளாஸ்க்குள்ள அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஒன்று கொடுத்துருக்கேன், சைல்டு நேம் அப்படின்ற மெத்தட். அங்க இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கல. நெக்ஸ்ட் கேட் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அதுல மெத்தட் 1 அப்படின்னு வேற ஒரு மெத்தட் இருக்கு. ஆனா அங்கேயும் நான் வந்து இந்த கிளாஸ்க்கு, அதாவது அங்கேயும் நான் இந்த மெத்தட் சைல்டு நேம்க்கு நான் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கல. இப்போ ஐ எம் ட்ரைங் டு கிரியேட் ஆப்ஜெக்ட் ஃபார் கேட். இப்போ இட்ஸ் throwing error cannot instantiate abstract class cat without an implementation of the abstract method child name. அதாவது என்னோட சப் கிளாஸ்ல இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாம இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியல. இதுதான் நம்ம பார்த்தோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கல, சப் கிளாஸ்ல இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்காம இருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் போஸ் சப் கிளாஸஸ் டு ப்ரொவைட் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை யூஸ் பண்ணாம பேரண்ட் சைல்ட் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி இதே ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ கிளாஸ். கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக இதுக்கு பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். இட்ஸ் நாட் derived from ஏபிசி. So we are not having abstract method also. சப் கிளாஸஸ் எல்லாமே இந்த பேரண்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஓகே, வேற எந்த சேஞ்சஸும் நான் பண்ணல. நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை யூஸ் பண்ணல, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் என்னோட இம்ப்ளிமெண்டேஷனை நான் அந்த பேரண்ட் கிளாஸ்ல கொடுக்கல. இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே நான் சைல்ட் கிளாஸ்ல தான் கொடுத்துருக்கேன். Let us execute. Now we are getting the same result. Next வந்து abstract property. Abstract property னா என்னன்னு பார்த்தீங்கன்னா it's an attribute of the abstract class. எப்படி மெத்தட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ன்றது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல உள்ள ஒரு மெத்தடோ, அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டின்றது வந்து இட்ஸ் attribute of abstract class that should be implemented in the sub classes. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. என்னோட parent class which is derived from ABC at property அப்படின்ற டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி தான் இங்க ப்ராப்பர்ட்டியை டிஃபைன் பண்ணணும். at property at abstract method define sum. sumன்றது என்னோட attribute, இந்த parent classோட attribute. இங்க pass கொடுத்துட்டேன். இதுக்கு நான் சப் கிளாஸ் கிரியேட் பண்றேன். அதுல ஒரு init மெத்தட் எழுதியிருக்கோம். அதுக்கு நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை நம்ம பாஸ் பண்றோம். அத செல்ஃப்ல உள்ள நம்பருக்கு நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டிஃபைன் சம். இந்த சம் தான் வந்து நமக்கு பேரண்ட் கிளாஸ்ல உள்ள ப்ராப்பர்ட்டி, அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு ரிட்டர்ன் செல்ஃப் டாட் நம்பர். நம்ம என்ன நம்பரை ரிசீவ் பண்ணமோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்றோம். அதே மாதிரி இன்னொரு சப் கிளாஸ் எழுதியிருக்கோம். அதுக்கு 2 நம்பரை நம்ம ரிசீவ் பண்றோம். அந்த 2 நம்பரையும் அதுல உள்ள n1 n2ன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கிறோம். அட் ப்ராப்பர்ட்டி அதுல வந்து சம் கால்குலேட் பண்ணும்போது ரிட்டர்ன் n1 பிளஸ் n2 அப்படின்றத ரிட்டர்ன் பண்றோம். இங்க 2 நம்பர் வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த 2 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்றோம். இங்க ஒரு நம்பர் வாங்கியிருக்கோம், அந்த நம்பரை மட்டும் ரிட்டர்ன் பண்றோம். இங்க 2 நம்பர் வாங்கியிருக்கோம், அதை ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்றோம். இப்போ S1 என்ற ஆப்ஜெக்ட் சப் கிளாஸ் 1க்கு கிரியேட் பண்றோம் with the value 10. இங்க ஒரு நம்பர் தான் கொடுக்கணும். S2 என்ற ஆப்ஜெக்ட்
சப்கிளாஸ் 2க்கு கிரியேட் பண்றோம். அதுல 2 நம்பர் கொடுக்குறோம். இப்ப ரெண்டையுமே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். s1.sum, s2.sum சொல்லிட்டு. What result you will get for 10ன்றதுக்கு 10ன்றது பிரிண்ட் ஆயிரும். இங்க வந்து s2.sum போது 10 plus 20 30ன்ற அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டி சம்ன்றதுக்கு நம்ம வேல்யூ இங்கே ப்ரொவைட் பண்ணல. அதோட வேல்யூ நம்ம சப்கிளாஸ் வழியா நம்ம ரிசீவ் பண்றோம். இதுதான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். இட்ஸ் நத்திங் பட் அன் அட்ரிபியூட் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இதுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிளும் பார்ப்போம். இங்க நான் பேரண்ட் கிளாஸ் அப்படின்றதுல கேரக்டர் செட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கு 2 சப் கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஒன்னு வந்து ஆல்பா கேரக்டர், அனதர் ஒன் இஸ் நம்பர், நியூமரிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்பா கேரக்டர்ல நான் வாங்குறத அந்த ஆல்பா கேரக்டர்ன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். தென் அட் ப்ராப்பர்ட்டி கேரக்டர் செட், இதுதான் என்னோட அட்ரிபியூட். இந்த அட்ரிபியூட்டுக்கு நான் வாங்குறத ரிட்டர்ன் பண்றேன். அதாவது இங்க ஏன்னு வாங்கினேன்னா ஏ ரிட்டர்ன் பண்ணுவேன். இங்க நியூமரிக் வேல்யூ என்ன வாங்குறனோ அதை நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். கேரக்டர் செட்டுக்குள்ள வேல்யூவை நம்ம இங்க டிஃபைன் பண்ணல பேரண்ட் கிளாஸ்ல. இட்ஸ் டிரைவ்ட் இன் சப் கிளாஸ். இதை தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றோம். லெட் அஸ் எக்ஸிக்யூட் திஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஏன்ற வேல்யூ பாஸ் பண்ணதுனால ஏன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. செகண்ட் இதுக்கு நான் 10ன்ற வேல்யூ பாஸ் பண்ணிக்கேன், அதனால 10ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த செஷன் 23ல நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்ன, அதுல அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணணும், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சப் கிளாஸ்ல, அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டினா என்ன, அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும், எப்படி வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்ற டீடைல்ஸை நம்ம பார்த்துருக்கோம். Thank you. Thanks for watching.